இன்னைக்கு ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் நல்லா கவனிக்கணும். சட்டங்களை திருத்துவது கிடையாது, அவங்க சட்டங்களுக்காக கொண்டு வரப்பட்ட விதிகளை திருத்துகிறார்கள். அதுலயும் ஒரு 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 முளமாரித்தனம் இருக்கு. சட்டங்களை திருத்தினா அதுக்கு நாடாளுமன்றத்தினுடைய ஒப்புதல் வாங்க வேண்டிய தேவை இருக்கு. நாடாளுமன்றத்தில் போய் நிக்கணும். சட்டத்தினுடைய விதிகளை திருத்தும் போது அவங்களே ஒரு எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் இஷ்யூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நாளையில இருந்து இந்த விதி அமலுக்கு வருது அப்படின்ட்டு எதிர்கட்சியை கேட்கக்கூடாது, கேட்க வேண்டிய தேவை கிடையாது, விவாதம் நடத்த வேண்டிய தேவை கிடையாது. இப்படியாக அவர்கள் இந்த திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படியாக கொண்டு வரப்பட்ட திருத்தத்தின் மூலமாகத்தான் இன்னைக்கு டிஜிட்டல் ஊடகங்களை கட்டுப்படுத்துவதற்கான எல்லா முயற்சியும் மேற்கொள்ளப்படுகிறது. அப்படிப்பட்ட முயற்சிகளை தடுத்து நிறுத்துவதற்காக திரு ராம் அவர்கள் போன்ற பல்வேறு ஊடகவியலாளர்கள், டி எம் கிருஷ்ணா, திரு ராம் அவர்கள், இந்த மாதிரியான பல முக்கியமான ஊடகவியலாளர்கள் மறைமுகமாக நமக்கு ஒரு பாதுகாப்பு கேடயமாக நின்று அப்படிப்பட்ட சட்ட திருத்தங்களை இன்னைக்கு நீதிமன்றத்தில் வாதாடி தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். அவ்வளவுதான், தடுத்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. அது என்னைக்கு வேணாலும் அந்த ஷீல்டை உடைக்கிறதுக்கான வேலையை இந்த ஒன்றிய அரசு தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது.